Hi friends, welcome to Taste of Tongue channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா சிக்கன் தம் பிரியாணி தான் பார்க்க போறோம். ப்ரெஷர் குக்கர்ல வைக்கிற பிரியாணியை விட தம் பிரியாணி ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். ஒரு வாட்டி நீங்க தம் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த டேஸ்ட்டை விடவே மாட்டீங்க. கண்டிப்பா மாசத்துல ஒரு வாட்டியாவது நீங்க ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிடுவீங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நான் சிக்கனை வச்சு தம் பிரியாணி பண்ணியிருக்கேன். வெஜிடேரியனாக இருக்கிறவங்க சிக்கனுக்கு பதிலாக மஷ்ரூம் போட்டுக்கலாம். இல்லைனா வெஜிடபிள்ஸ் என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையும் போட்டு இதே சேம் மெத்தடை ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு தம் பிரியாணி கிடச்சிரும். இப்போ நான் 1/2 kg சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். அதை மேரினேட் பண்ணி வைக்கணும். அதுக்காக 1/2 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர். ஏற்கனவே நான் வந்து சிக்கனை மஞ்சள்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்றரை ஸ்பூன் தனியா பவுடர், 3 ஸ்பூன் வந்து தயிர், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் சிக்கனை. சிக்கன் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து நிறைய ஸ்லீட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் மசாலா உள்ள நல்லா இறங்கும் அப்படின்றதுக்காக. நல்லா மசாலா எல்லாத்தையும் சிக்கனில் தடவி 1/2 hour வந்து ஊற வச்சிடலாம். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா 1 hour கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு ரைஸ் செய்ய போகிறோம். இந்த மெத்தடில் வந்து ரைஸை தனியாக வேக வைக்கணும். அதனால ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு அதில் நான் வந்து 1/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் 20 நிமிஷம் ஊற வச்சிருந்தேன். அதை சேர்த்துக்கிறேன். இந்த ரைஸோடவே நம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக சில ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் கல்பாசி, ஒரு ஸ்டார் அன்னாசி பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை. இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ரைஸை நல்லா வேக வச்சு எடுத்து வடிச்சு வச்சுக்கணும் தண்ணி இல்லாமல். ஸோ இந்த பக்கம் ரைஸ் வேகட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் கீ, அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன் கடாயில். அதோட 2 பிரியாணி இலை, ஒரு ஸ்டார் அன்னாசி பூ, கொஞ்சம் கல்பாசி, ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க, அந்த ஜாதிக்காவோட மேலே இருக்கிற அந்த தோல், 2 கிராம்பு, அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் நறுக்கினது நீளமாக. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த பக்கம் ரைஸ் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம ரைஸ் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதங்கலாம். இதில் நான் கொஞ்சம் வெங்காயத்தை வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா தம் போடும்போது நம்ம அந்த லேயர் மேலே போடுறதுக்காக நான் கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு பெரிய தக்காளி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். இதோட 2 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் தனியா பவுடர், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர் வீட்டில் அரைச்சது. நீங்கள் எந்த பிரியாணி பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் 1/4 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பம் போல் எடுத்துக்கோங்க. இப்போ இதோட மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்து வதக்கிக்கலாம். சிக்கன் 1 hour ஊறிச்சு அப்படின்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், மசாலாலாம் உள்ள நல்லா இறங்கி இருக்கும். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு 1/2 hour அது ஊற வச்சுக்கோங்க. இதோட பாதி கப் தயிர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் ஃபுல்லா குக் ஆகணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கன் ஃபுல்லாக வந்து குக் ஆகணும். நம்ம ஒரு மூடி போட்டு அதை வேக விட்டுக்கலாம். நடுவில் எடுத்து கிளறிக்கலாம். புதினா இலை, கொத்தமல்லி இலை ரெண்டையும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கு, கமகமன்னு இருக்கு. இப்போ இந்த சிக்கன் ஃபுல்லாக வேகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணியெல்லாம் ரெடியூஸ் ஆகி சிக்கனும் மசாலாவும் ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் நம்ம இதை அடுப்பில் வச்சுருக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா ரெடியூஸ் ஆகிடுச்சு, சிக்கனும் வெந்துடுச்சு. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா நம்ம தம் போட போகிறோம். அது எப்படின்றத பார்க்கலாம். நம்ம பிரியாணி தம்மில் போடுற பாத்திரம் செலக்ட் பண்ணும்போது பார்த்து செலக்ட் பண்ணணும். அந்த பாத்திரம் வந்து அடி கனமான பாத்திரமா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்கணும். அப்போதான் நம்மளுக்கு தம்மில் வைக்கும்போது பிரியாணி அடி பிடிக்காமல் கிடைக்கும். லேசான பாத்திரமாக எடுத்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக அடி பிடிச்சிடும். அதனால பாத்திரத்தை கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லேயரில் வேக வச்ச அரிசியை போட்டுக்கிறேன், ஒரு லேயர். அதுக்கப்புறமா செஞ்சு வச்சிருக்கிற சிக்கனை அடுத்த லேயராக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் புதினாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம். இதே மாதிரி கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா ஆனியன், அதை ஒரு லேயர் சேர்த்துக்கலாம். இது வந்து ஃப்ரெஷ் பால், காய்ச்சி ஆற வச்ச பால், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். திருப்பி அடுத்த லேயர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பண்ண அதே மெத்தடை திருப்பி ஃபாலோ பண்ணலாம். ஒரு லேயர் சாதம், அதுக்கப்புறமா சிக்கன், அதுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி, ஆனியன், இந்த மாதிரி லேயராக போட்டுட்டே வரலாம் நம்ம.
நான் வெறும் பால் தான் ஊத்துறேன். இதுலயே வந்து சாஃப்ரான் இருந்ததுன்னா நீங்க அந்த பால்ல சாஃப்ரான் மிக்ஸ் பண்ணி அது சேர்த்துக்கலாம். அது நல்ல கலர் கொடுக்கும் பிரியாணிக்கு. இப்போ ஃபைனலா வந்து சாதத்தை ஒரு லேயர் போட்டு கவர் பண்ணிடலாம். இது கொஞ்சம் பொறுமையா பண்ணணும். ஆனா இதோட டேஸ்ட்டுக்கு இவ்வளோ வேலை பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். வெஜிடேரியனா இருக்கிறவங்க இதுலயே மஷ்ரூம் சேர்த்து பண்ணிக்கலாம், இல்ல நார்மல் வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலா மிச்சம் இருக்கிற பாலையும் இதுல ஊத்திடுறேன். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும் கீ ஆட் பண்ணோம்னா. இப்போ தம்முக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு பழைய கடாய் வந்து எடுத்துக்கோங்க, தவா இல்லை தோசை தவா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது ஒரு 5 நிமிஷம் சூடு பண்ணிட்டு அதுக்கு மேலே நம்மளோட இந்த பிரியாணி தம் போட்டு லேயர் பண்ணி வச்சிருக்கிற பாத்திரத்தை மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு நல்ல வெயிட்டான ஒரு பொருளாக வச்சிடணும். ஏன்னா அந்த ஃப்ளேவர் எல்லாம் வெளியே போயிடக்கூடாது. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நல்லா நம்ம தம் போட்டு வச்சுட்டோம். அடுப்பை சிம்ல வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் தம்ல இருக்கட்டும். இப்போ நம்ம தம்ல இருந்து எடுத்துடலாம். தம்ல இருந்து எடுத்ததும் அந்த லிட்டை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்ணும்போது ஒரு சூப்பரான அரோமா வந்து வரும். அதை நீங்க கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க, அப்போதான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா நம்ம சுட சுட பிளேட்ல சர்வ் பண்ணி சாப்பிட்டோம்னா அதோட டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். ஸோ எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்க. இதே மாதிரி டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு நீங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அரிசி உடையாம கிளறி விடணும், ரொம்ப ஜென்டிலாக கிளறிக்கோங்க. ஸோ இந்த தம் பிரியாணியோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னா கொஞ்சம் அங்கங்கே ஒயிட் கலர் ரைஸ் இருக்கும், கொஞ்சம் மசாலா மிக்ஸ் ஆகிருக்கும். இது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நம்மளோட டேஸ்டியான சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching, friends.